இந்த மாலை தான் எடுத்து தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருவோம். அதுக்குள்ளே ஃபோட்டோக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்க ஃபோட்டோ எடுக்கலாம் வெளியே. இதை வந்து நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவி வச்சு அதுக்கப்புறம் இப்போது பாலில் கழுவுது. எங்கள் அக்காவோட மலை இது உள்ளது. உங்களுக்கு பால் இப்போ பால் ஊற்றி பரோகியா பால் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வெளில போயிட்டு இருந்தாலும் மாட்டுப்பால் வாங்க முடியும். இது பாலை ஊற்றி கட்டாமா இப்போ அந்த இதெல்லாம் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து செடிக்கு ஊற்றிடணும். கால் படாத இடத்துல வச்சு ஊற்றணும். இதில் இதை எடுத்து பிள்ளையார் ஐயப்பன் வச்சு இப்போ இந்த மஞ்சள் தண்ணியில் கழுவின தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு வேற நல்ல தண்ணியில் கழுவி இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வரலாம். இதே மாதிரி தான் தர அந்த பெரிய முருகரங்க. இதை வந்து பாலில் இப்போ ஊற வச்சுருக்கோம். பாலுக்கு வந்து எந்த தீட்டுமே கிடையாது. அதனால தான் இதை மஞ்சள் தண்ணியிலையும் பாலுலையும் அலசிட்டு அப்புறம் சாதா தண்ணியில் அலசி அதை வந்து நம்ம சாமி ஃபோட்டோவுக்கு போடுறோம். ஏன் சாமி ஃபோட்டோவுக்கு போடுறோன்னா நம்ம வீட்டில் யாரும் மாலை போடல, ஆனால் நம்ம அந்த விரதம் இருக்கிறோம். அதனால் எங்கள் வீட்டில் வந்து என்னோட நம்பிக்கை ஐயப்பன் மாலை போட்டு எனக்கு போடுமா போகக்கூடாதா? எங்கள் வீட்டில் வந்து ஐயப்பனே மாலை போட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் என்னோட நம்பிக்கை. அதனால் நான் இந்த மாலையை எப்பவுமே செய்கிற மாதிரி பண்ணி மாலை போட்டு இந்த மாலை அதனால தான் வருஷம் வருஷம் எடுத்து நான் இதை மாதிரி கழுவி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் போய் யார் மாலை போடுறாங்களோ அவங்க கழுத்தில் போட்டுப்பாங்க. இதை நான் ஏன் இந்த மாதிரி எடுத்து கழுவி வைக்கிறேன்னு சொல்லிட்டுனா எங்கள் வீட்டில் யாரும் மாலை போடல, ஆனால் அந்த விரதம் இருக்கிறேன், நான் ஐயப்பன் ஃபோட்டோ வச்சு இருக்கிறேன். அதனால் என் வீட்டில் இருக்கிற ஐயப்பன் தான் இந்த வருஷம் வருஷம் என் கூட மாலை போட்டுன்னு இருக்கிறாரு வீட்டில். அதனால தான் இந்த மாலையை எடுத்து கழுவி ஐயப்பன் ஃபோட்டோவுக்கு போடுறேன். இது என்னோட நம்பிக்கை. அப்புறம் பாலில் கழுவணும். இது சாதாரண தண்ணி. அது கழுவி இந்த பாருங்க டாலர்ல ஐயப்பன், இந்த சைடு பிள்ளையார். இதை எடுத்து இந்த கவர் பேப்பரில் வச்சுருவேன். ஏன்னா இதில் எல்லா தண்ணியும் இருந்துட்டு காலையில் நல்லாயிருக்கும். காலையில் எழுந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை செய்யறதுக்கு முன்னே இந்த மாலையை எடுத்து ஐயப்பன் ஃபோட்டோவுக்கு போட்டுட்டு நாளையிலேருந்து விரதத்தை ஆரம்பிப்பேன். இதான் என்னோட இது. நாளைக்கு கோயிலில் பார்க்கலாம். நம்ம 2 பேரும் போகிக்கு போவோம். சொல்லி பாய். இந்த தண்ணிலாம் எடுத்து நம்ம செடியில் ஊற்றிடலாம். இது என்னோட நம்பிக்கை. நான் இப்படி தான் வருஷம் வருஷம் விரதம் இருக்கிறேன். மாலை